நம்ம பெருமாள் தந்தை தான் ராமராக அவதரித்து நமக்கு ஒரு ராமராக வாழ்ந்து ராமாயணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாம் நிறைய பேர்கள் இன்றைக்கி சொல்கிறது உண்டு. ஏன் நம்ம தாய் தந்தை சொல்கிறதும் நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி இவ்வளோ நான் கஷ்டப்படுறேனே கடவுளே, ஒரு நாள் நீ என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துப்பார், ஒரு நாள் நீ மனுஷனாக வாழ்ந்துப்பார், அப்போ தான் அவனுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம பெருமாள் தந்தை ராமராக அவதரித்து மனுஷனா ஒரு ராமர் அவதாரமாக வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு ராமாயணம் சொல்லி ஒரு பாடத்தையும் போட்டிட்டு போயிருக்காருங்க. ராஜ குலத்தில் பிறந்து முடிசூடி அவர் ராஜாவாக கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார். 14 வருஷம் அவருக்கு வனவாசம். அந்த 14 வருஷம் அவருக்கு வனவாசம் முடிஞ்சும் ராஜாவாக திரும்பவும் அவர் ராஜாவாக வாழும்போது கூட அவர் சந்தோஷமாக வாழலை. நிறைய துன்பங்களை சந்தித்தார், நிறைய வேதனையை அனுபவித்தார். சீதாமாவை பிரிஞ்சிருந்தார், தன் குழந்தைங்களை பிரிஞ்சிருந்தார். மக்களுக்காகவே ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக வாழணும், நல்ல ஒரு அரசாங்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தாருங்க. மக்களுக்காகவே ஒரு வாழ்ந்துட்டு போன ஒரு அரசனாக ராமர் தந்தை இருந்திருக்காரு. அதாவது அவர் போகும்போது சொல்லியிருக்காரு, அந்த ராமர் அவதாரம் முடிச்சிட்டு அவர் பெருமாளாக அந்த சொர்க்கவாசலுக்கு போகும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவங்க பண்ண பாவம் அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும், கர்மாவுக்கு எல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்க தேவர்கள்லாம் கேட்குறாங்க, கடவுளான உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம், ஆனால் மனுஷங்களாக பிறந்து கர்மாவை கழிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விமர்சனமே இல்லையான்னு கேட்டால், அவங்க வாழ்க்கையில் ஒரு தரமாவது ராமான்னு அவங்க என்னை உணரணும், அவங்க என்னை ராமான்னு உணரும் போது அவங்களுடைய பாவங்கள் கழியப்படும்னு சொல்கிறாரு. அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதர்மங்கள் அழிக்கிறதுக்கு நான் அங்கே நிற்பேன். எக்கணமும் யார் என்னை ராமான்னு கூப்பிட்டாலும் அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் நான் வருவேன்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆஞ்சநேயரே சொல்கிறாரு, நம்மளுடைய அனுமன் தந்தை இருக்கார், இந்த உலகத்தை அற்புதமாக கொண்டு போகிறதுக்கு என்னோட ஹனுமன் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே இங்கே வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம ராமான்னு சொல்லணும். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ராமான்னு சொல்லும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே தூசா பறக்குங்க. நிறைய பெரியவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய ராமாயணம் படிச்சிருப்பாங்க, ராமாயண கதையை பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க எப்போவுமே ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ராமா ராமான்னு சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாகும். எல்லாம் வல்ல பெருமாள் தந்தையோட அருள் பெற்று நம்ம சீரும் சிறப்புமாய் வாழ்வோம். ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி.